ரோடெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னால் வந்து பஸ்ஸு போகுது, லெஃப்டில் லாரி போகுது. இப்போ பாருங்கள், அது அப்படி எப்படி ஏறுறாங்க பாருங்கள், இப்படி ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்கள். இது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதான் இது மாதிரி ஒன்றும் இல்லை, ஜாக்கிரதையாக பண்ணணும். ஜாக்கிரதையாக பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எல்லாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணு. ஏன்னா திடீர்னு வந்து லேஸாக கட் பண்ணால் போதும், யாரோ ஒருத்தங்க. ஏன்னா ரொம்ப குறுகலான ரோடாக இருக்கும். அப்படியே அந்த வண்டியோட லென்த்து எல்லவோ அந்த இதுக்கு தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதைத்தனமாக போகணும் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இடத்துல எல்லாம். என்ன நல்ல நான் எப்போதுமே வந்து நைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரைவிங் பண்ணுறது. ஏன்னா நைட்டில் வந்து இந்த தொல்லைகள் இருக்காது. இந்த டிராஃபிக் தொல்லைகள்னால் ஆட்கள் குறுக்க போகிறது, ஆடு மாடு மிருகங்கள் போகிறது, அதே மாதிரி நம்ம மனிதர்கள் வந்து மிருகம் மாதிரி போகிறது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவான்னு சொன்னால், முந்தா நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்று தான் நினைக்கிறேன். பழனிலையில் வந்துட்டு இருக்கும்போது மணப்பாறைக்கு அந்த பக்கத்தில் ஒரு இந்த ட்ராக்கில் வந்து சென்ட்ரு இதில் வந்து திருச்சிலாம் மணப்பாறையில் திருச்சிக்கு பார்க்குறேன். சென்டரில் வந்து இந்த இது மாதிரி கூம்பு மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த இது டிராஃபிக் இது பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுற இது வச்சுருக்காங்க. நான் அந்த பக்கம் ரைட்டில் வந்துட்டுருக்கேன். அது வேலை செய்கிற பையன் ஒருத்தன் என்ன பண்ணான்னு சொன்னால், நான் வர்றேன்னு தெரியும், வந்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா ஸ்பீடாக தான் வந்துட்டுருக்கேன். அவன் பாட்டில் நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், நடு ட்ராக்கில் வந்து நானும் ஹார்ன் அடிக்கிறேன், அவன் கண்டுக்கவே இல்லை. அந்த பக்கம் போயிட்டு என்னை கடந்தது, நான் ஸ்லோ பண்ணி அவனை கடந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், என்ன அப்படி சைடாக அப்படி பார்த்தான். நான் முகத்தை காட்டுற மாதிரி இருக்குது, அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அது மாதிரி சில பேர் இந்த மாடுகள் மாதிரி போகும், அது எதுக்கு போகுதுன்னே தெரியாது. இந்த காலங்கள் வந்து அப்படி இருக்குது. ஏன்னா உட்டு உறவுகள்ங்கிற வந்து இப்போ எல்லாருக்கிட்டையுமே இல்லாமல் போச்சு. அதனால் என்னன்னு சொன்னால், யாரோ எவரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து. அதனால் எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா ஆளோட மனநிலையும் வந்து நீ யாரோ நான் யாரோ, அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதுக்கு தான் அந்த மாதிரிங்கிற அந்த மனப்பாவம் தான் எல்லாருக்கும். அகம்பாவங்கிற அந்த மனநிலை வந்து இருந்துக்கிட்டு இருக்குது எப்போதுமே எல்லார்ட்டையும் வந்து. நீ போனால் போ, நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இது எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு டிரைவிங்கில் கூட அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு முன்காலத்தில் வந்து எப்படின்னு சொன்னால், டிரைவிங்கில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து முதல்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் அந்த சிஸ்டமேட்டிக்லாம் அவ்வளோவா கண்ட்ரோல் இதுக்கு சொல்லிக் கொடுக்கல. சிஸ்டமேட்டிக்னு சொன்னால் அந்த சிக்னல் காட்டுறது, போகிறது வர்றது, இதெல்லாம் வந்து அதிகமான இது இல்லை. அதாவது வண்டி ஓட்டுறாங்களா, ஆர்டிஓவில் வந்து லைசன்ஸை கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால் நம்ம இஷ்டம்தான். ஏன்னா சிக்னல் வந்து தெரியலை அவங்களுக்கு வந்து. கையில் இந்த ஹேண்ட் சிக்னல்னால் என்ன, இண்டிகேட்டர்னால் என்ன பண்ணணும், இது வந்து யாருமே பண்ணுறதில்ல. இப்போ நான் உள்பட கூட அது பண்ணுறேனாங்கிறது எனக்கே கூட சில சமயத்தில் மறந்துடுறதுன்னு நினைக்கிறேன். இல்லை என்னத்துக்குங்கிற மாதிரி கூட நான் என்னோட நினப்பு வந்தது. அது மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கே நான் சொல்லிக்கிறது வந்து அந்த மாதிரி முன்னால் செய்யலாம்னு சொன்னால் நம்மளும் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். எல்லாருக்கும் சொல்கிறது வந்து என் பொத்து சொல்கிறேன், கடைசியில் நம்மளே அந்த இதை செய்கிறோம்னு சொல்லி. பாருங்கள், எனக்கு முன்னால் கார் போயிட்டுருக்கு. அந்த கார் பாருங்கள், இப்போ லெஃப்ட்டில் அந்த ஓவர்டேக் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இண்டிகேட்டர் போடணும். அவர் போடல, அவர் பாட்டில் போகிறாரு. இப்போ நானும் இண்டிகேட்டர் போட்டு தான் நான் போகிறேன். இண்டிகேட்டர் போட்டு நான் போகிறேன். எனக்கு பின்னால் வர்றவங்களுக்கு தான் நான் காட்டணும். முன்னால் போன வண்டி வந்து இண்டிகேட்டர் போடல. இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு தான் பண்ணுறேன். சில சமயத்தில் அந்த மாதிரி பண்ணி ஆகிறான். எனக்கும் விட்டுற மாட்டேன் நான் வந்து அந்த இண்டிகேட்டர் போடுறது வந்து. ஆனால்
சில சமயத்தில் டிஸ்டன்ஸு பார்ப்பேன். இப்போ முன்னால் போகிற வண்டிக்கு எனக்கும் வந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் போதுச்சுன்னா அது வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர் போட்டு அவங்களுக்கு காட்டணும் தேவையில்லைங்கிற மாதிரி நான் வந்து, ஏன்னா நமக்கு என்ன ஸ்பீடில் போயிட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த வண்டியோட ஸ்பீடு என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளை கடந்து போகிறது என்ன தூரத்தில் என்ன டிஸ்டன்ஸில் போய்கிட்டு இருக்கு, என்ன ஸ்பீடில் அந்த வண்டி போயிருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு ஓவர்டேக் பண்ணுவோம். அதனால் இப்போ பாருங்கள், என்ன லெஃப்ட் போகிறது வந்து 120 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்காரு அவர். நான் 100 கிலோமீட்டரில் வர்றதுனால அவர் வந்து என்ன வந்து 10-20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறதுனால அவர் டக்குன்னு போக முடியாது. அதுதான் ரீசன். இப்போ நான் வந்து லெஃப்டில் போயிட்டு தான் போகிறேன். சரி, அடுத்த வீடியோவில் வரேன்.